கால்பந்து விளையாட்டில் தேசிய அளவில் விளையாடி வருபவர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி அருள்ஜோதி. தனது வெற்றி பயணத்தை தொடர அரசின் உதவியை எதிர்நோக்கியுள்ளார். அந்த மாணவியின் தேவை என்ன என்பதை குறித்த செய்தி தொகுப்பு இது. குவிந்து கிடக்கும் இந்த மெடல்களும் சான்றிதழ்களும் கண்ணந்தங்குடி மேலையூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள்ஜோதி என்ற மாணவி கால்பந்து போட்டியில் வெற்றிகளால் வசப்படுத்தியவை. பள்ளிப்படிப்பின் போதே தேசிய அளவில் கால்பந்து போட்டிகளில் தனது அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்த அருள்ஜோதி தற்போது விளையாட்டையும் கல்வியையும் தொடர அரசின் உதவியை எதிர்நோக்கியிருக்கிறார். என் பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படித்தது. ரொம்ப விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும். நாங்கள் எந்த தடங்கையும் சொல்லலை. அது டீச்சர் மூலியமாகவே வெளியூருக்கெல்லாம் விளையாட போணுச்சு. இப்போ 10வது வரலும் கண்ணந்தங்குடி ஸ்கூலில் படித்தது. அதுக்கு பிற்பாடு நாமக்கல் 11வது 12வது படிச்சிருக்கு. அங்கே போய் நேஷனல் வரலும் விளையாண்டுருக்கு. இதுக்கு மேலே காலேஜில் சேர்க்க வைக்கிறதுக்கோ படிக்க வைக்கவோ எங்களுக்கு வசதி இல்லை. ஸ்கூல் லெவலில் நான் நேஷனல்ஸ் தான் போயிருக்கேன். ஆனால் நான் காலேஜ் போனோன்னே நான் இந்தியா டீமில் செலக்ட் ஆகி அங்கே ஒரு மெடல் எடுத்து அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் நான் எப்படியும் தங்கப்பதக்கம் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு எய்மோடு இருக்கேன். இதுக்கு நான் தஞ்சாவூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல பெருமை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் இங்கே வந்துடுவேன். என்ன மாதிரி நிறையா பிள்ளைங்க உருவாகுவாங்க. சிறுவயது முதலே ஆர்வமாக இருந்த இந்த மாணவிக்கு தக்க உதவியும் வழிகாட்டுதலும் கிடைத்தால் சர்வதேச அளவில் ஜொலிப்பார் என்று அவரது ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இந்த ஸ்கூலில் நான் 2012 ஜாயின் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு செட்டு அந்த பொண்ணு தான். நான் ஃபுட்பால் பிளேயர் பேசிக்காகவே. ஃபுட்பால் டீம் எடுக்கும்போது அந்த பொண்ணோட ஸ்கில்லு எல்லாமே எனக்கு இது நல்லா பிளேயராக கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிச்சு. இந்த அருள்ஜோதிங்கிற பொண்ணு நேஷ்னல் லெவலில் போயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியை. அவங்க ஒரு பகுதி நேர ஆசிரியை தான். ஆனால் அவங்க ஃபுல் டைமாக ஸ்கூலில் இருந்து அந்த பொண்ணுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. அதுலேருந்து அந்த செட்டு ஃபுட்பால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து போகிற பிள்ளைங்க பல இடங்களில் பல பரிசுகளை பெற்று வந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி கிராமப்புற பள்ளியிலேருந்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தது அந்த பொண்ணு +1 +2. அதுக்கு மேலும் கல்லூரிகளில் வாய்ப்பு கொடுத்தா அது நல்ல நிலைக்கு வருங்கிறது எங்களுடைய கிராமப்புறத்திலேருந்து பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர்களுடைய ஒத்த கருத்து. தஞ்சை மாவட்ட குக்கிராமத்தில் இருந்து வந்து தேசிய அளவில் விளையாடும் அருள்ஜோதிக்கு அரசு உதவினால் ஒலிம்பிக் ஜோதியை கையில் ஏந்தி நமது தேச அணி தங்கம் வெல்ல முக்கிய காரணியாவார் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக காதர் ஹுசேன்.